வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம வரலாற்றோட இரண்டு பக்கங்களுக்குள்ள ஒரு பயணம் போகலாம். அந்த காலத்துல நீதி எப்படி இருந்துச்சு, தப்பு பண்றவங்கள தடுக்க என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தாங்க. இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தண்டனைகளோட நோக்கம் வெறும் நீதி மட்டும் இல்ல, மக்களை பயமுறுத்தி கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான். ஆனா ஒண்ணு, நாம பார்க்க போற விஷயங்கள் கொஞ்சம் மனச பாதிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால கவனமா இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குவோம். தண்டனையோட நோக்கம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. தப்பு செஞ்சவங்கள திருத்துறதா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா, இல்ல மத்தவங்களும் அதே தப்ப செய்யாம இருக்கணும்னு பயமுறுத்துறதா? இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் பல பதில்கள் இருக்கு. ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான பதில் ரொம்பவே வேற மாதிரியும் பயங்கரமாவும் இருந்துச்சு. அந்த பதில்கள் என்னென்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தை பாருங்க. இதுதான் அந்த காலத்து சமூகங்களோட பதில். தண்டனைங்கிறது 4 சுவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு பப்ளிக் ஷோ. ஊரே பார்க்க வலி, வேதனை, அவமானம்னு எல்லாம் அரங்கேறும். எதுக்கு இவ்ளோ கொடூரம்? வாங்க இதுக்கான விடைய தேடி நம்ம பயணத்தை தொடரலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க மனுஷனோட கொடூரமான கற்பனைக்கு விலங்குகள் எப்படி இரையாச்சுன்னு பார்க்க போறோம். அதாவது மிருகங்களையே மரண தண்டனையை நிறைவேற்றுற ஜல்லாதிகளா மாத்துன கதை தான் இது. யானை. நம்ம ஆசிய கலாச்சாரத்துல யானைன்னா அது ஒரு கம்பீரம், ஒரு அதிகாரம். ஆனா ஒரு காலத்துல இந்த யானை தான் மரணத்தோட தூதுவனாவும் இருந்திருக்கு. குறிப்பா பண்டைய இந்தியாவிலையும் தென்கிழக்கு ஆசியாவிலையும் ராஜாவுக்கு எதிரா யாராவது கிளர்ச்சி பண்ணா அவங்களுக்கு யானையை வச்சு நசுக்கி கொள்ற தண்டனை தான். இது வெறும் பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ராஜாவோட பவர் என்னன்னு மக்களுக்கு காட்டுற ஒரு பயங்கரமான நாடகம். இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குற்றவாளிய ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு யானைய கூட்டிட்டு வருவாங்க. பாகன் சிக்னல் கொடுத்ததும் அந்த யானை மனுஷனோட தலையிலயோ இல்ல மார்பிளையோ காலை வச்சு நசுக்கும். அவ்வளோ பெரிய யானையோட எடை தாங்காம ரொம்பவே கொடூரமான மெதுவான மரணம் நிச்சயம். இதை நேரடியா பாக்குற மக்களுக்கு மனசுல பயம் ஆழமா பதிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம நேரா ரோம் சாம்ராஜ்யத்துக்கு போலாம். டெம்னாட்டியோ ஆட் பெஸ்டியாஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா மிருகங்களுக்கு இரையாக்குறது. இது ரோமானியர்களுக்கு ஒரு மரண தண்டனை மட்டுமல்ல, இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஷோ. கொலிசியம் மாதிரி பெரிய ஸ்டேடியம்ல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி குற்றவாளிகளையும் அடிமைகளையும் பசியில இருக்கிற சிங்கம் புலி முன்னாடி உயிரோடு தூக்கி போடுவாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய அரங்கம், சுத்தி உட்காந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரம் பண்றாங்க. நடுவுல எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு மனுஷன் பசியில வெறியோட இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறான். அவனோட மரணத்தை ஒரு விளையாட்டா பாக்குற மாதிரி மக்கள் ரசிக்கிறாங்க. இதுதான் ரோமானிய பேரரசோட இன்னொரு முகம். அங்க ஒருத்தரோட சாவு மத்தவங்களோட கொண்டாட்டம். விலங்குகள் ஒரு பக்கம்னா மனுஷனோட மூளை இன்னும் கொடூரமான வழிகளை கண்டுபிடிச்சது. அடுத்ததா நாம வலிய கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச சில மிஷின்களை பத்தி பார்க்கலாம். மனுஷனோட கிரியேட்டிவிட்டி எவ்வளவு கொடூரமா இருக்க முடியும்னு இதுல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப நாம பார்க்க போறது பண்டைய கிரீஸ்ல இருந்து வந்த ஒரு கொடூரமான கண்டுபிடிப்பு, பித்தளை காடை. இதுக்கு இங்கிலீஷ்ல பிரேசன் புல்னு பேரு. பாக்குறதுக்கு ஒரு வெண்கல கால சிலை மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள மனுஷ சரித்திரத்தோட மிக மோசமான ஒரு சித்திரவதை ஒளிஞ்சிருக்கு. இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? முதல்ல அந்த வெண்கல காழைக்குள்ள ஆழ வச்சு பூட்டிடுவாங்க. அப்புறம் அதுக்கு கீழே நெருப்ப மூட்டுவாங்க. உள்ள இருக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாவார். ஆனா இதுல இருக்கிறதுலயே கொடூரமான விஷயம் என்னன்னா, உள்ள இருக்கிறவரோட அலறல் சத்தம் அந்த காளையோட மூக்கு வழியா வெளியே வரும்போது அது ஒரு ஆக்ரோஷமான காளை கத்துற மாதிரியே கேட்கும். அதாவது ஒரு சித்திரவதையே ஒரு பயங்கரமான இசை நிகழ்ச்சியா மாத்திர டெக்னாலஜி அது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஐரோப்பாவோட மத்திய காலத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு சித்திரவதை கருவி, பிரேக்கிங் வீல்னு சொல்ற உடைக்கும் சக்கரம். இதோட நோக்கம் சட்டுன்னு கொள்றது இல்ல, மெதுவா நரக வேதனையை கொடுத்து கொள்றது. ஒரு பெரிய வண்டி சக்கரத்துல குற்றவாளிய கட்டிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கை, கால், எலும்பு எல்லாம் ஒரு பெரிய இரும்பு கம்பியால அடிச்சு நொறுக்குவாங்க. அதோட நிறுத்தாம எலும்பு நொறுங்குன அந்த உடம்ப அந்த சக்கரத்தோட சேர்த்து ஒரு கம்பத்துல மாட்டி வச்சிடுவாங்க. பல மணி நேரம், சில சமயம் பல நாள் வலியால துடிச்சுதான் அவங்க உயிர் போகும். செத்ததுக்கு அப்புறமும் அந்த உடம்ப அங்கே விட்டுடுவாங்க, மத்தவங்க பார்த்து பயப்படணும்னு ஒரு எச்சரிக்கையா. சரி, இப்ப நாம பார்க்க போற பகுதி தான் ஒருவேளை இதுலயே ரொம்ப மனச பாதிக்கிற பகுதியா இருக்கலாம். ரொம்ப நேரம் நீடித்த துன்பத்தை கொடுக்கறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட தண்டனை முறைகள். சிலுவையில அறையறதுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா உண்மை என்னன்னா,
இது ரோமானியர்களும் பெர்ஷியர்களும் ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தின ஒரு தண்டனை முறை. ஆயிரக்கணக்கான அடிமைகளையும் எதிரிகளையும் இப்படிதான் கொண்டிருக்காங்க. இது வெறும் சாவில்ல, ஒருத்தர ஊர் முன்னாடி அம்மனமாக்கி சித்திரவதை பண்ணி அவமானத்தோட உச்சத்துக்கு கொண்டு போற ஒரு செயல். இது எப்படி நடக்கும்னு கேட்டா, முதல்ல குற்றவாளிய சவுக்கால கொடூரமா அடிப்பாங்க. அப்புறம் அவங்களோட கையிலயும் காலையும் ஆணிகளை அடிச்சு இல்லனா கயிறு வச்சு கட்டி ஒரு மரச்சிலுவையில மாட்டிடுவாங்க. கடைசியா அந்த சிலுவையை நிமிர்த்தி வச்சுடுவாங்க. சாவு உடனே வராது. மூச்சு திணறல், ரத்தப்போக்கு, வலின்னு கொஞ்சம் கொஞ்சமா பல நாள் துடிச்சுதான் சாவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது விளாட் தி இம்பேலர்ங்கிற பேரை கேட்டாலே ஞாபகத்துக்கு வர ஒரு தண்டனை, கழுவேத்துறது. அதாவது ஒரு நீளமான கூர்மையான கம்பத்துல ஒருத்தர உயிரோட குத்தி சித்திரவதை பண்றது. இந்த தண்டனை ரொம்ப சிம்பிள் ஆனா பயங்கர கொடூரமானது. ஒருத்தர ஒரு கூர்மையான கம்பத்துக்கு மேல உட்கார வச்சிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிராவிட்டி அதோட வேலையை பார்க்கும். உடம்போட எடை காரணமா மெதுவா அந்த கம்பு உள்ளேற ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு மேல வரும். சில சமயம் சாவ வரதுக்கு 8 நாள் கூட ஆகுமா. இங்க இயற்கையே ஒரு சித்திரவதை கருவியா மாறுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒருவேளை ரொம்பவே திட்டமிட்டு கொடுமைப்படுத்துற முறை இதுவா தான் இருக்கும். இது சீனாவோட லிங் சி தண்டனை. இத 1000 வெட்டுக்களால் மரணம்னு சொல்லுவாங்க. நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, இந்த தண்டனை 1905 வரைக்கும் வழக்கத்துல இருந்திருக்கு. இதோட நோக்கம் கொல்றது மட்டும் இல்ல, சாவுக்கு முன்னாடி ஒருத்தர உடலாலையும் மனசாலையும் சிதைக்கிறது. தண்டனை கொடுக்க வேண்டியவரை ஒரு மரச்சட்டத்துல கட்டி வச்சிடுவாங்க. அப்புறம் தண்டனை நிறைவேற்றவர் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து சதைய வெட்டி எடுப்பார். ரொம்ப நேரம் இந்த சித்திரவதை தொடரும். கடைசியா இதயத்துல குத்தியோ இல்ல தலைய வெட்டியோ கொல்வாங்க. தேச துரோகம் மாதிரி பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு தான் இந்த தண்டனை. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ கொடூரங்களெல்லாம் ஏன் நடந்துச்சு? இந்த இருண்ட சரித்திரம் நமக்கு நீதிய பத்தி என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ இவ்ளோ கொடூரத்துக்கு பின்னாடி இருந்த முக்கிய நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள், பயம். இந்த தண்டனைகள் எல்லாமே ஊர் அறிய மக்கள் முன்னாடி தான் நடந்துச்சு. ஏன்னா தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறத விட அதை பார்க்கறவங்கள பயமுறுத்துறது தான் அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. ஒருத்தரோட வலி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதிகாரம் பயத்து மேல கட்டப்பட்டது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் நடுவுல இருக்கிற மெல்லிய கோடு எது? ஒரு சமூகம் நீதிக்காக எவ்வளவு தூரம் போகலாம்? இந்த இருண்ட கடந்த காலத்திலிருந்து நாம் என்ன கத்துக்கணும்? இந்த கேள்விகளோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.